போட்டித் தேர்வுக்கு தயாராகும் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எக்கனாமிக்ஸ்லேருந்து மாடல் கொஷின் பேப்பர்ஸ் வந்து பார்க்க போகிறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 கொஷின்ஸ் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். வித் டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷனோட நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ இந்த வீடியோவுக்கு மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணிவிடுங்க. ரெகுலராக இந்த மாதிரி கொஷின்ஸ் வந்து நம்ம ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேருந்தும் பார்க்க போகிறோம். டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணாதவங்க டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸ்ட்ரெயிட்டாக கொஷின்ஸ்குள்ளே போயிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள். யூனிசெஃப் அப்படிங்கிறது எங்கே இருக்குது, யூனிசெஃபினுடைய தலைமையகம் எங்கே இருக்கிறது அப்படிங்கிறது தான் முதல் கேள்வி. யூனிசெஃபினுடைய தலைமையகம் எங்கே இருக்கிறது? முதல்ல யூனிசெஃப் அப்படிங்கிறது என்னது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும், சரிங்களா? ஏன்னா இந்த மாதிரியான கேள்விகள் வந்து அடிக்கடி எக்ஸாம்ஸில் வந்து கேட்குறாங்க. ஸோ சிம்பிளான கொஸ்டின்ஸ், எல்லா எக்ஸாம்ஸுக்குமே இது யூஸ்ஃபுல்லானது தான். ஓகேங்களா? யுனைடெட் நேஷன்ஸ் அப்படியே நோட் பண்ணிட்டே வாங்க. சில்ட்ரன்ஸ் ஃபண்டு, சரிங்களா? சில்ட்ரன்ஸ் எமர்ஜென்சி ஃபண்டு, இப்போ அஃபிஷியலாக சில்ட்ரன்ஸ் ஃபண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க, சரிங்களா? ஸோ இது வந்து எப்போ நிறுவப்பட்டது? 1946 டிசம்பர் வந்து 11, சரிங்களா? டிசம்பர் 11, 1946 ஐக்கிய நாடுகளுடைய பொது சபையினால் 2ஆம் உலக யுத்தம் நடந்துச்சு, வேர்ல்டு வார் 2. அதில் அழிவுற்ற நாடுகளில் உள்ள சிறார்களுக்கு உணவு, சுகாதார வசதி இதெல்லாம் நம்ம வழங்கணும். உலகப் போரில், சரியா, அதில் பாதிப்படைந்த சிறுவர்களுக்காக என்ன பண்ண போகிறாங்க? உணவு, சுகாதார வசதிகளை கொடுக்கறதுக்காக ஆரம்பிக்கப்பட்டது, சரிங்களா? 1953 யூஎனுடைய நிரந்தர அமைப்பாக மாறியிருக்கும். நிரந்தர அமைப்பு, சரியா? ஓகே. எமர்ஜென்சி அப்படிங்கிற பெயர் ஐக்கிய நாடுகளினுடைய சிறுவர் நிதியம். தமிழில் வந்து என்னது? ஐக்கிய நாடுகளினுடைய சிறுவர் நிதியம், சரியா? அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, ரொம்ப முக்கியமானது. இதனுடைய சிம்பிளான கொஸ்டின், இதனுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க, சரிங்களா? சிம்பிளாக இது எப்படி சொல்லுவாங்க? யூனிசெஃப், சரிங்களா? தமிழில் இப்படியே கொடுப்பாங்க, யூனிசெஃப் அப்படின்னு சொல்லிட்டு கொடுப்பாங்க, சரிங்களா? ஓகே, சிம்பிளாக வந்து சொல்லுவாங்க. இது வந்து ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னா, அமெரிக்காவினுடைய நியூயார்க். ஆன்சர் அப்போ என்னது? நியூயார்க், வியன்னா, ஜெனீவா, இந்தியான்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஆப்ஷன் ஏ, நியூயார்க் அப்படிங்கிறது தான் கரெக்டானது. ஸோ யூனிசெஃப்பில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 155 நாடுகள் வந்து பணியாற்றி வராங்க, ஓகேங்களா? இந்த அமைப்பு 155 நாடுகளில் பணியாற்றி வருகிறது, சரிங்களா? அங்கே முக்கியமாக வந்து பெண் குழந்தைகளுடைய கல்வி, அப்புறம் தடுப்பூசி கொடுக்கறது, சிறுவர்களுடைய பாதுகாப்பு, அப்புறம் இந்த மாதிரி இன்னும் சில வேலைகளை வந்து பார்த்திங்க அப்படின்னா, அதாவது குழந்தைகளுடைய உடல் நலம், மனநலம், ஸோ அது விளையாட்டுகளை ஊக்குவிப்பது, இந்த மாதிரியான செயல்கள்லையும் ஈடுபட்டு வருது, சரியா? ஓகே, அடுத்து செகண்ட் கொஷின் நம்ம போவோம். ஐஎம்எஃப் அப்படிங்கிறது என்ன? ஐஎம்எஃப் இஸ் அ ப்ராடக்ட் ஆஃப் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஐஎம்எஃப் என்பது பிரெட்டன் வுட்ஸ் மாநாடு, ஜெனீவா மாநாடு, WTO, FDI அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதற்கான சரியான பதில் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம், சரிங்களா? கெஸ் பண்ணிட்டீங்களா? ஓகே, சரி, பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து அப்ரிவேஷன் ஆஃப் IMF, சரிங்களா? இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தோன்னா, இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்ட். அது முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. இம்பார்ட்டன்ட் ஆர்கனைசேஷன்லாம் தனி கொஷின்ஸ் இருக்குது. இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்டு, அதாவது பன்னாட்டு, தமிழில் என்னது? கொஷின்ஸ் வருமா? இதெல்லாம் எங்கே சார் படிக்கலாம்? புக்கில் இருக்கா சார்? எஸ், இருக்குது. பன்னாட்டு பொருளாதார அமைப்புகள் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு 12th எக்கனாமிக்ஸில் இருக்குது. பன்னாட்டு பண நிதியம் அப்படின்னு சொல்லுவாங்க, சரிங்களா? பன்னாட்டு பண நிதியம், உலக வங்கி, இதெல்லாம் வந்து உங்களுக்கு அங்கே சிலபஸில் கொடுத்துருப்பாங்க. அதை உங்களுக்கு நீங்கள் படிக்கலாம், புக்கில் இருக்குது, சரிங்களா? ஓகே, சரி. இந்த அமைப்பு இது என்ன, எதுக்காக வந்து பார்த்திங்க அப்படின்னா, எத்தனை நாடுகள் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது 189 நாடுகள் 189 நாடுகள்
கடைசியாக 2016 நௌரு குடியரசு அப்படின்னு ஒன்று ஜாயின் பண்ணியிருக்கு. 2016 புக்கில் இருக்கக்கூடிய டேட்டா. நௌரு குடியரசு அப்படிங்கிறது 2016 ஜாயின் பண்ணுச்சு. ஓகேங்களா? அதாவது 2018ஆம் ஆண்டின் படி நம்ம இந்த டேட்டா என்ன இது எப்போ எது பேஸ் பண்ணி சொல்கிறேன்னா 2018 டேட்டா வச்சு சொல்லணும்னா 2016 நௌரு குடியரசு ஜாயின் பண்ணது தான். ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம், நான் புக் டேட்டா சொல்லியிருக்கேன். சரிங்களா? இப்போ வந்து விக்கிபீடியாவிலையோ இல்லை நீங்கள் IMF உடைய அஃபிஷியல் சைட்லேயோ நம்ம வந்து போய் செக் பண்ணலாம். என்னென்ன கண்ட்ரீஸ்லாம் வந்து இதில் இருக்காங்க, எத்தனை கண்ட்ரீஸ் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன் நீங்கள் அதில் செக் பண்ணலாம். ஓகேங்களா? ரீசெண்டாக யார் வந்து ஜாயின் பண்ணாங்க, IMF உடைய சீஃப் யார், இந்த மாதிரி கொஷின்ஸ் வந்து கேட்கலாம். ஓகேங்களா? இப்போ இந்தியாவை சார்ந்த இந்த கொஷின்ஸ் கேட்டிருப்பாங்க. இவங்க பேர் உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல. கீதா கோபிநாத் ஃபர்ஸ்ட் டெப்யூட்டி மேனேஜிங் டைரக்டர். ஃபஸ்ட்டு டெப்யூட்டி மேனேஜிங் டைரக்டராக வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்பாயிண்ட் பண்ணவங்க இந்தியாக்காரங்க கீதா கோபிநாத். சரி, அவங்க பேரை சர்ச் பண்ணி பாருங்கள், தெரியும். ஓகே, IMF உடைய அப்போது MD யார், மேனேஜிங், இவங்க டெப்யூட்டி மேனேஜிங் டைரக்டர். அப்போ மேனேஜிங் டைரக்டர் யாருன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? சரி, 189 நாடுகள்னு பார்த்தோம். ஸோ இப்போ வந்து 190 நாடுகள் வந்து இருக்குது. எஸ்டபிளிஷ்ட் எப்போ வந்து ஆரம்பித்தாங்க, டிசம்பர் 27, 1945. டிசம்பர் 27, 1945. என்ன மாநாடு அப்படின்னா பிரெட்டன் வுட்ஸ் கான்ஃபரன்ஸ். அப்போது நமக்கு சரியான ஆன்சர் எது, ஆப்ஷன் ஏ. ஸோ ஆப்ஷன் ஏவை மார்க் பண்ணிக்கலாம். சரிங்களா? இந்த மாதிரி அடிஷ்னலான இன்ஃபர்மேஷனையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சர்வதேச பண நிதியம், நாணய நிதியம் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? 1945ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்டது. அமெரிக்கா. சரி, இதனுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னு ஒரு கொஷின் கேட்கலாம். ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குதுன்னா இதுவும் USA, அமெரிக்காவில் எங்கே இருக்குது அப்படின்னு ஒரு கேள்வி வந்தால் அமெரிக்காவில் வாஷிங்டன் DC IMF உடைய தலைமையகம் இருக்குது. ஓகேங்களா? அதாவது இந்த மாநாடு சர்வதேச நாணய அமைப்பு இருக்கு இல்லையா, சர்வதேச அரசாங்க ஒத்துழைப்புக்கான ஒரு கட்டமைப்பு பற்றி விவாதிப்பதற்காக அமெரிக்காவினுடைய நியூ ஹாம்ப்ஷையரில் உள்ள ஒரு பிளேஸ், அங்கே இருக்கக்கூடிய பிரெட்டன் வுட்ஸ் அப்படிங்கிற நகரத்தில் ஒரு மாநாடு. சரிங்களா? மவுண்ட் வாஷிங்டன் ஹோட்டலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 45 அரசாங்கங்களுடைய பிரதிநிதிகள் இந்த மாநாட்டில் ஐரோப்பாவை மீண்டும் எப்படி வந்து நம்ம கட்டி எழுப்புறது, உருவாக்குறது, சரிங்களா, டெவலப் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி ஒரு விவாதம் நடத்தியிருந்தாங்க. சரிங்களா? ஸோ இங்கே வந்து இதனுடைய அடிப்படையாக வந்து தான் இது என்ன பண்ணியிருக்கு, இந்த IMF அப்படிங்கிறது உருவாகியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? ஓகே, இதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. உறுப்பு நாடுகள்லாம் என்னென்ன இருக்குது நான் அதை பற்றி சொல்லியிருந்தேன் இல்லையா. சரி, ஓகே. ஸோ இதுக்கு வேறு ஏதாவது இன்ஃபர்மேஷன் நம்ம புக்கில் இருக்கக்கூடியது 12th எக்கனாமிக்ஸில் நீங்கள் இதை பற்றி படிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். IMFனுடைய குறிக்கோள், அப்ஜெக்டிவ் என்ன, அதாவது இதில் மெம்பர் கண்ட்ரிஸ் இருக்கும், ஒரு 190 கண்ட்ரிஸ் சொன்னோமா. உறுப்பு நாடுகளிடையே பன்னாட்டு பரிவர்த்தனையில் பணவியல் அந்த ஒத்துழைப்பை வந்து ஏற்படுத்தி கொடுக்கறது. சரியா? உலக அளவில் வந்து வாணிபம் வேகமாகவும் சீராகவும் வளருவதற்கு உதவுவது இந்த பண நிதியம். சரிங்களா? ஸோ இது எல்லாமே வந்து இதனுடைய வேலை. அதே மாதிரி செலவாணி கட்டுப்பாடுகளை குறைக்கிறது, நீக்கிறது, இதெல்லாம் ஒரு மெம்பர் கண்ட்ரி வந்து விதிக்கக்கூடிய அந்த செலவாணி கட்டுப்பாடுகளை குறைக்கிறது, நீக்குது, அதை நோட் பண்ணிக்கோங்க. சரியா? அடுத்து இதனுடைய முக்கியமான நோக்கம் அப்படிங்கிறது. சரிங்களா? எப்படி ரிசர்வ் பேங்க் படிக்கிறீங்களோ அந்த மாதிரி IMFனுடைய நோக்கம் என்ன, பணிகள் என்ன, இந்த பேசிக்கான இன்ஃபர்மேஷன் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரிங்களா? நிதி வழங்கக்கூடிய வசதிகள், நம்ம கடன் வாங்கணும் அப்படின்னா நம்ம இங்கே போயிட்டு கடன் வாங்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து கடன் கொடுக்கும். SDR அப்படிங்கிற ஒரு அமைப்பு, SDR இல்லை, சிறப்பு எடுப்புரிமைகள், அதாவது ஸ்பெஷல் டிராயிங் ரைட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சிறப்பு தமிழில் எடுப்புரிமைகள் அப்படிங்கிறத நோட் பண்ணிக்கோங்க.
சரிங்களா? அப்படிங்கிற ஒரு திட்டத்தை நிறுவனது இந்த அமைப்பு. சரிங்களா? அதையும் நோட் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இது வந்து ஒரு மத்திய வங்கி போல் இருக்கிறது அப்படின்னு ஒருத்தர் சொல்லியிருப்பார். ஒருத்தருடைய ஸ்டேட்மெண்ட் ஹெயின் அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா? அதை நோட் பண்ணிக்கோங்க. இதில் புக்கில் இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் தான். சரியா? அடுத்து இதில் வேறு என்னெல்லாம் இருக்குது? WTO அப்படின்னு இருக்குது. WTO அப்படிங்கிறது வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன். உங்களுக்கு ஸ்க்ரீனில் தெரியுதா? தெரியும்னு நினைக்கிறேன். WTO அப்படிங்கிறது என்ன அப்படின்னா வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன். சரியா? நோட் பண்ணிக்கோங்க. இது எங்கே இருக்குது? இது எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க? இது வந்து 1st Jan 1995 ஸ்டார்ட் பண்ணாங்க. இதனுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குது? ஜெனீவா, சுவிட்சர்லாந்து. ஓகே. உலக, அதாவது தமிழ் வந்து என்னது? உலக வர்த்தக அமைப்பு. உலக வர்த்தக அமைப்பு எங்கே இருக்குது? ஜெனீவாவில் இருக்குது. சரிங்களா? அதை நோட் பண்ணிக்கோங்க. ஸோ வேறு என்ன கொஷின்ஸ் கேட்கலாம்? வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன் பற்றி இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இவங்களுடைய மாநாடு, இந்த வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன் இருக்கு இல்லையா, 2 ஆண்டுகளுக்கு, எத்தனை? 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த நாடுகளினுடைய சார்பாக வணிக அமைச்சர்கள்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய மாநாடு அப்படிங்கிறது நடக்கும். வணிக அமைச்சர்களுடைய மாநாடு. இந்த மாதிரி ஃபஸ்ட்டு மாநாடு எங்கே நடந்துச்சு அப்படின்னு கேட்கலாம். ஃபஸ்ட்டு மாநாடு சிங்கப்பூரில் நடந்துச்சு. சிங்கப்பூரில் 1996. இது வந்து ஆரம்பிச்சது எப்போது? 1995 ஜனவரி 1. முதல் கூட்டம் எங்கே? 1996. சரிங்களா? 12வது அமைச்சர்கள் மாநாடு, 12th அமைச்சர்கள் மாநாடு, அமைச்சர்கள் நிலையிலான மாநாடு 2020 கஜகஸ்தானில் நடந்துச்சு. இப்போ கடைசியாக எங்கே நடந்துச்சு அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிச்சி ஆன்சர் பண்ணுறீங்க. சரிங்களா? ஓகே. வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன் அப்படிங்கிறது அதுக்கு முன்னாடி GATT அப்படிங்கிறது இருந்திருக்கும். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா உலக வர்த்தக அமைப்பு அப்படின்னு சொல்லிட்டு உருவாக்கியிருக்கும். சரிங்களா? ஒரு புதிய சர்வதேச நிரந்தர அமைப்பாக நிறுவப்பட்டது. பொருட்கள், சேவைகளில் வர்த்தகம், அந்நிய முதலீடு, ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா கண்காணிப்பு செய்வதற்காக உருவாக்கப்பட்டது ஒரு அமைப்பு. சரிங்களா? சரி, வர்த்தக அமைப்பினுடைய நோக்கம் என்ன? ஸோ அதே மாதிரி வேர்ல்டு ட்ரேடு வர்த்தக அமைப்பு, வேர்ல்டு ட்ரேடு சென்டர் அப்படிங்கிறது அமெரிக்காவில் உள்ள, இது வந்து என்ன நம்ம பார்த்தோம்? உலக வர்த்தக அமைப்பு, வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன். இன்னொன்று இருக்குது உலக வர்த்தக மையம். சென்டர், வேர்ல்டு ட்ரேட் சென்டர் அப்படிங்கிறது இது அமெரிக்காவில் நியூயார்க்கில் இருக்குது. நியூயார்க்கை தலைமையகமாக கொண்டு செயல்படக்கூடியது. இரட்டை கோபுரங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் இல்லையா, இரட்டை கோபுரம் தாக்குதல், விமான வழி தாக்குதல், செப்டம்பர் 11 அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான நாள், 2001. சரிங்களா? விமான தாக்குதலால் அழிக்கப்பட்டது. சரியா? ஸோ இந்த ஒரு இன்ஃபர்மேஷனையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகே, ரைட். நெக்ஸ்ட் கொஷின் நம்ம பார்க்கலாம். 10th 5-year plan 2002-2007 டு ப்ரியாரிட்டி ஃபார், அதாவது 10வது 5ஆண்டு திட்டம் 2002-2007 எதற்கு முன்னுரிமை கொடுத்தது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பாருங்கள், என்னென்ன கொடுத்துருக்காங்க? வறுமை மற்றும் மக்கள் தொகை வளர்ச்சியை குறைத்தல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வறுமை மற்றும் மக்கள் தொகை வளர்ச்சியை குறைக்கிறதா? அடிப்படை தொழில்கள், வேலைவாய்ப்பு உருவாக்கும், விவசாயத்தினுடைய முன்னுரிமை. ஸோ இதில் வந்து சரியான பதில் எது? வேலைவாய்ப்புகள் உருவாக்கமா? என்ன ஆன்சர் கெஸ் பண்ணியிருக்கீங்க?
சரி, 5 இயர் பிளானை பற்றி ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன். 5 இயர் பிளான் கண்டிப்பாக படிக்கணும். சிலபஸில் ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் டாபிக் எக்கனாமிக்ஸை பொறுத்த வரைக்கும். ஸோ இந்த மாதிரியான ஒரு பிளானை வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம 5 ஆண்டு திட்டமிடு நம்ம எங்கேருந்து வந்து நம்ம ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னா ரஷ்யா வந்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ முன்னாள் சோவியத் ரஷ்யா USSR. ஸோ அவங்கக்கிட்ட இருந்து நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம், ஃபாலோ பண்ணியிருக்கோம். இது வரைக்கும் இந்தியா எத்தனை 5 இயர் பிளான் போட்டிருக்காங்கன்னா 12 5 ஆண்டு திட்டங்கள் வந்து போட்டிருக்காங்க. சரிங்களா? ஓகே, 12வது 5 ஆண்டு திட்டத்தினுடைய காலம் வந்து 2012 12 2005 வருஷம்னா 2017 வரைக்கும். சரிங்களா? இதுதான் இறுதியான 5 ஆண்டு திட்டம். ஆனால் நடுவுலேயே வந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா அதை தூக்கிட்டு நிதி ஆயோக் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்துட்டாங்க. ஸோ அது தனி டாபிக், அது வரும், அதை நம்ம அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். சரியா? நேஷ்னல் இன்ஸ்டிடியூஷன் ஃபார் டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு மாற்றிட்டாங்க. முதல் 5 ஆண்டு திட்டம் எப்போ வந்தது, திட்டக்குழு எப்போ அமைக்கப்பட்டது, ரொம்ப டீட்டெயிலான கொஷின்ஸு. 51 56 ஃபஸ்ட்டு, லாஸ்ட்டு என்னன்னு சொல்லிட்டேன். சரிங்களா? நடுவில் வந்து திட்ட விடுமுறை காலம், ஏதாவது போர் நடக்குது அப்படின்னா அந்த 5 இயர் பிளான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நடக்காமல் பாதியிலே விட்டுருப்பாங்க. வேறு மாதிரி ஏதாச்சும் ஐடியா வந்து கொண்டு போயிருப்பாங்க. ஓகே, ஒவ்வொரு 5 ஆண்டு திட்டம் இதுக்கு என்ன பேர், தார் அப்படிங்கிறவரோட தயாரிக்கப்பட்ட திட்டம் எது, மகளனோபிஸ் காட்கில் திட்டம், இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஒரு பேர் இருக்கும். அது என்ன அப்படிங்கிறத கண்டிப்பாக கேட்பாங்க. வறுமை ஒழிப்பு அப்படிங்கிறது எங்கே வரும், வறுமை ஒழிப்பு அப்படிங்கிறது வந்து கரிபி ஹட்டாவோ அப்படிங்கிற ஒரு வார்த்தை இந்தியில் சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ இந்த விஷயங்கள். ஸோ 10வது 5 ஆண்டு திட்டங்களில் வருவாயை வந்து பார்த்திங்க அப்படின்னா 2 மடங்காக உயர்த்த வந்து பார்த்திங்க அப்படின்னா இலக்கு நிர்ணயிக்கப்பட்டது. வறுமையை வந்து என்ன சொல்லியிருந்தேன், தலா வருவாய் வந்து பார்த்திங்க அப்படின்னா 2 மடங்காக உயர்த்த வேண்டும் அப்படிங்கிற ஒரு இலக்கு வந்து நிர்ணயிக்கப்பட்டது. அடுத்த 10 இயர்ஸில் வந்து நம்ம தலா வருவாயை இன்க்ரீஸ் பண்ணணும். சரிங்களா? அதே மாதிரி இந்த திட்டம் வந்து என்ன சொல்லுது அப்படின்னா 2012ஆம் ஆண்டில் நம்ம வறுமை விகிதத்தை எப்படி பண்ணணும் அப்படின்னா 15% குறைக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு குறிக்கோளையும் கொண்டிருந்தது. இதனுடைய வளர்ச்சி இலக்கு என்ன அப்படின்னு பார்த்தா 8%. எவ்வளவு? 8%. ஆனால் நம்ம அச்சீவ் பண்ணது எவ்வளவு? 7.2% மட்டும்தான். நம்ம ஸ்கூல் புக்கில் இந்த இன்ஃபர்மேஷன் மட்டும்தான் இருக்கும். ஆனால் அதில் வேலைவாய்ப்பு உருவாக்கம் இருக்கா, விவசாயத்துக்கான முன்னுரிமையா அப்படின்னு பார்த்தா இந்த இன்ஃபர்மேஷன் 10வது 5 ஆண்டு திட்டத்தில் பற்றி இங்கே கொடுக்கல. சரிங்களா? ஆனால் 10வது 5 ஆண்டு திட்டம் எதை பற்றினது, வேலைவாய்ப்பு உருவாக்கம். சரிங்களா? அதுவும் இருக்குது. சரிங்களா? நோட் பண்ணிக்கோங்க. 10th 5 இயர் பிளான் அப்படிங்கிறது இன்க்ளூசிவ் க்ரோத் இருக்கணும். சரிங்களா? ஈக்விட்டபிள் டெவலப்மெண்ட், அதே மாதிரி டெவலப்மெண்ட்டும் இருக்கணும். அதே மாதிரி அவங்க என்ன பண்ணுறாங்க, நாட்டினுடைய ஜிடிபி வந்து 8% வரணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் எவ்வளோ தான் நம்ம அச்சீவ் பண்ணியிருக்கோம், 7.2% தான் வந்து நாம், இது புக்கில் இருக்கக்கூடிய டேட்டா, 7.2 இது வந்து நம்ம அச்சீவ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி என்ன எய்ம் பண்ணியிருக்காங்க, பாவர்ட்டியை வந்து நம்ம குறைக்கணும் அப்படிங்கிறது. சரிங்களா? அது எப்படி குறைக்கலாம், எம்ப்ளாய்மெண்ட்டை உருவாக்காதனால நம்ம வந்து குறைக்கலாம். சரிங்களா? ஓகே, 80 மில்லியன் மக்களுக்கு வந்து எம்ப்ளாய்மெண்ட்டை கொடுக்கணும் அப்படிங்கிறது. சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் ரீஜனல் இன்ஈக்வாலிட்டிஸை நம்ம வந்து குறைக்கணும். ரீஜனல் இன்ஈக்வாலிட்டிஸை வந்து குறைக்கணும் அப்படிங்கிறத முன் வச்சுருந்தாங்க. சரிங்களா? அப்போ ஜென்ரேஷன் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட். ஓகேங்களா? இதை நோட் பண்ணிக்கோங்க. ஸோ டார்கெட் என்ன, இதை புக்கில் இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன், வேலை வாய்ப்பு உருவாக்கம், இதுக்கு சரியான பதில். ஸோ ஒரு 5 இயர் பிளானை பற்றி நம்ம வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து பார்க்கலாம். ஸோ எல்லாத்தையும் நம்ம பார்த்தா அதுவே தனி கிளாஸஸாக வந்துடும். ஸோ வேறு என்ன வந்து முக்கியமானது அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு வந்து இப்போ போர்டு தெரியும்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ என்ன வந்து முக்கியமானது அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன், ஒவ்வொரு 5 ஆண்டு திட்டம் அப்படிங்கிறது எதெல்லாம் முக்கியமானது. ஸோ பாவர்ட்டி எலிமினேஷன் அப்படிங்கிறது வறுமை ஒழிப்பு. வறுமை ஒழிப்பு அப்படிங்கிறது வேறு நம்ம புக்கில் வந்து எங்கே கொடுத்துருப்பாங்க. ஸோ அதையும் நீங்கள் வந்து கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். சரியா? புக்கில் வந்து வறுமை ஒழிப்பு 6வது 5 ஆண்டு திட்டம்னு சொல்லிட்டு புக்கில் கொடுத்துருப்பாங்க. 6th 5 இயர் பிளானில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா கரிபி ஹட்டாவோ அப்படின்னு இருக்கும். வறுமை ஒழிப்பு அப்படிங்கிறது தான் அதுக்கு அர்த்தம். சரிங்களா? இதை நோக்கமாக கொண்டு சொல்லியிருப்பாங்க. இதில் 6வது 5 ஆண்டு திட்டம். சரிங்களா?
முதலீட்டு திட்டத்தை அடிப்படையாக கொண்டது. ஓகே, 5.2% எய்ம் பண்ணி 5.7% அச்சீவ் பண்ணியிருப்பாங்க இந்த 6th 5-year பிளான். ஸோ இது வந்து நம்ம புக்கில் இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன். சரிங்களா? ஓகே, ஸோ இதுக்கு முன்னாடி ஒரு இன்ஃபர்மேஷன் நம்ம பார்த்தோம். வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன் ஒன்று நம்ம பார்த்துருப்போம். வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன் எப்போ ஃபார்ம் பண்ணாங்க? 1995 ஜனவரி 1ன்னு பார்த்தோமா? அது எத்தனாவது 5-year பிளான் அப்படின்னு பார்த்தா 8வது 5-year பிளான். 8வது 5-year பிளான் 1992லேருந்து 1997 வரைக்கும். சரியா? இது ஒரு விஷயம். ஸோ இந்த டைமில் வந்து என்ன பண்ணாங்க, வேறு என்ன நடந்துச்சு பாலிட்டியில் பார்க்கும்போது? பஞ்சாயத்து, நகர்பாலிகா இதெல்லாம், அதாவது பவர் டீசென்ட்ரலைசேஷன் நடந்துச்சு இல்லையா? இதெல்லாம் உருவாக்குனாங்க. பார்ப்போம் 73வது 74வது சட்ட திருத்தத்தை பற்றி நம்ம படிப்போம். ஸோ இந்த மாதிரி இதுவே நீங்கள் அந்த டைமில் நடந்துச்சா அப்படிங்கிறதையும் நம்ம வந்து கம்பேர் பண்ணி படிச்சுக்கலாம். ஓகே, ரொம்ப முக்கியமானது. ஆனால் இது வந்து என்ன மோஸ்ட்லி என்ன சொல்லுவாங்கன்னா, கொஸ்டின் பேப்பர்லாம் கொடுக்கும்போது இந்த கரிபி ஹட்டாவோன்னு பார்க்குறோம் இல்லையா, அந்த விஷயத்தை நம்ம சொல்ல மாதிரிட்டேன். எதுக்காக சொல்ல வந்தேன் அப்படின்னா 5th 5-year பிளான் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? 5th 5-year பிளான் அப்படின்னு சொல்லுவாங்க. புக்கில் வந்து அந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க. ஏன்னா அப்படின்னா இந்திரா காந்தி வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிரைம் மினிஸ்டராக இருக்கும்போது அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணது தான். சரிங்களா? 1969லேருந்து 74 வரைக்கும் அந்த டைம் பீரியடில். சரிங்களா? முக்கியமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா நேஷ்னலைஸ் பண்ணது பேங்க்கு, க்ரீன் ரெவல்யூஷன்ஸ் இதெல்லாம் வந்து அப்போ நடந்திருக்கும். ஓகே, ஸோ அதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் தேடி படிங்க. ஓகே, இது எதை பேஸ் பண்ணி வந்து பார்த்திங்க அப்படின்னா கொண்டு வந்தாங்க அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கணும். சரிங்களா? க்ரீன் ரெவல்யூஷன், சரி இதெல்லாம் க்ரீன் ரெவல்யூஷன், அப்புறம் நேஷ்னலைஸ்டு பேங்க்ஸ் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 4th 5-year பிளான். மிஸ்டேக் சொல்லும் போது ஏதாவது மாற்றி சொல்லிட்டேன்னா, ஸோ ஆக்சுவலாக இது வந்து 4th 5-year பிளானோட டேட்டு. 5th 5-year பிளான் வந்து 1974லேருந்து 78 வரைக்கும். சரிங்களா? 4th வந்து தான் 69லேருந்து 74 வரைக்கும். சரிங்களா? இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ரைட்டா? ஓகே, கன்ஃபியூஸ் இல்லாமல் நோட் பண்ணிக்கோங்க. 6th 5-year பிளான் வந்து நம்ம முன்னாடி நம்ம சொல்லியிருப்போம். எப்போ அப்படின்னா 1980லேருந்து 85 வரைக்கும். இது 6வது, இது 5வது, இது 4வது. சரிங்களா? புக்கில் இருக்கும், ஒரு வாட்டி எடுத்து பாருங்கள், ஞாபகம் வரும். ரைட், சரி, நிறைய நம்ம இதுக்கான டீட்டெயில்ஸ் நம்ம பார்த்துருக்கோம். சரியா? இதில் வேறு என்னெல்லாம் கேட்கலாம்? மாடல்ஸ் இதெல்லாம் நீங்கள் வந்து படிச்சுக்கணும். பேசிக்ஸ் எங்கேருந்து வந்தது? பாம்பே பிளான் அப்படிங்கிறது கொண்டு வந்திருப்பாங்க. சரியா? ஸோ இதெல்லாம் யார் கொண்டு வந்தது? இதெல்லாம் இதுக்கு முன்னாடி ஹிஸ்ட்ரி ஆஃப் 5-year பிளான்ஸ் அப்படிங்கிற ஒரு கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க. அதை பற்றி நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும். ஓகே, அதுவும் புக்கில் இருக்கக்கூடியது. நிதி ஆயோக் அப்படிங்கிறது ஒன்று வந்துச்சு அப்படின்னு சொன்னோம் இல்லையா, அது வந்து 2015 வந்தது. ஸோ அதை பற்றியும் நமக்கு வந்து கொஷின் கேட்பாங்க. ஓகே, சரி, அடுத்த கேள்வி போகலாமா? பண வீக்கத்தை சரிபார்க்க ஆர்பிஐ டேஷ் பண இருப்பு விகிதத்தை என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. டு செக் இன்ஃப்ளேஷன் ஆர்பிஐ டேஷ் தி கேஷ் ரிசர்வ் ரேஷியோ. ஆர்பிஐன்னு வரும்போது முக்கியமான கொஷின்ஸ் என்னென்னலாம் கேட்கலாம். ஆர்பிஐ பற்றி தனித்தனியாக தான் பார்க்கணும் போல இருக்குது. ஏன்னா எல்லா கேள்வியும் நம்ம எவ்வளோ டீட்டெயிலாக பார்த்தோம் அப்படின்னு டைம் ஆகும். சரி, பரவாயில்ல. 1934 ஆக்டு 1935ஆம் ஆண்டு ஏப்ரல் 1ஆம் தேதி வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. ரொம்ப பேசிக்கான கொஷின்ஸ் இதெல்லாம் கேட்பாங்க. நேஷ்னலைஸ்டு எப்போ பண்ணாங்க அப்படிங்கிற ஒரு கொஷின் வரும். 1949 ஜனவரி 1லேருந்து நேஷ்னலைஸ் பண்ணியிருப்பாங்க. இதனுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் 1937 வரைக்கும் கல்கத்தாவில் இருந்திருக்கும். அதுக்கப்புறம் தான் மும்பைக்கு மூவ் பண்ணியிருப்பாங்க. முதல் ஆர்பிஐ கவர்னர் யார் அப்படின்னு கேட்டால் ஆஸ்போர்ன் ஸ்மித்து. முதல் இந்திய ஆர்பிஐ கவர்னர் யாருங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். ப்ரெசன்ட் ஆர்பிஐ கவர்னர் யார் அப்படிங்கிறத சொல்லுங்கள். சரியா? இதனுடைய பணிகள், ஆர்பிஐ வந்து பார்த்திங்கன்னா நம்ம கரன்சி நோட்டை வெளியிடுறது, கவர்மெண்ட்டோடைய பேங்காக இருக்கிறது, கவர்மெண்ட்டுக்கு வரக்கூடிய ஃபண்ட் எல்லாத்தையும் வாங்கி வச்சுக்கிறது, செலவுக்கு பணத்தை கொடுக்கறது, வங்கி இருக்கு இல்லையா, பேங்க்ஸ்லாம் இருக்குது, அது எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுறது, நெறிப்படுத்துதல் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்நிய செலவாணியினுடைய பாதுகாவலன் அப்படின்னு நமக்கு வந்து சொல்லுவாங்க. சரிங்களா? வங்கிகளினுடைய வங்கி அப்படின்னு நிறைய விஷயங்கள் நம்ம வந்து சொல்லுவோம். ஸோ இதுக்கான ஆன்சர் பண வீக்கத்தை சரிபார்க்க. டு செக் இன்ஃப்ளேஷன் ஆர்பிஐ என்ன பண்ணும்? கேஷ் ரிசர்வ் ரேஷியோ வந்து பார்த்திங்க அப்படின்னா அதிகரிப்பு. ஓகே, இது என்ன பண்ணும்? அதிகரிப்பு செய்யும். சரிங்களா? இதை நோட் பண்ணிக்கோங்க.
நிறைய விஷயங்கள் இருக்குது சரிங்களா. கேஷ் ரிசர்வ் ரேஷியோ, வேரியபிள் கேஷ் ரிசர்வ் ரேஷியோ, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது. இப்போ எக்கனாமிக்ஸ் கொஞ்சம் படிக்கும்போது நமக்கு புரியும் சரிங்களா. நம்ம வந்து டெபாசிட் பண்ணுறது ஒன்று, பேங்க்குக்கு நம்ம டெபாசிட் அமௌண்ட் கொடுப்போம். பேங்க் என்ன பண்ணோம், ஆர்பிஐ கிட்ட வந்து பார்த்திங்க அப்படின்னா ரிசர்வ் வச்சுருக்கோம் சரிங்களா. எஸ்சிஆர்ஆர் எஸ்எல்ஆர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் என்ன அப்படிங்கிறத நம்ம வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும். அதாவது பணம் அதிகமாக வங்கிகளுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா வரும்போது என்ன பண்ணோம் அப்படின்னா பேங்க்ஸு கொண்டு போயிட்டு அதை ஆர்பிஐயில் ரிசர்வ் வைப்பாங்க சரிங்களா. மைய வங்கி அதுக்கான ரூல்ஸ் இருக்குது. ரொக்க இருப்பு விகிதம் அப்படிங்கிறது வங்கிகிட்ட வந்து சேரக்கூடிய அந்த பணம் சரிங்களா என்ன பண்ணோம் அப்படின்னா அதில் ஒரு குறிப்பிட்ட சதவீதத்தை என்ன பண்ணுவாங்க, அவங்க சென்ட்ரல் பேங்க்கில் கொண்டு போயிட்டு டெபாசிட் பண்ணி வைக்கணும் சரிங்களா, ரிசர்வ் பண்ணி வைக்கணும் சரிங்களா. அதுதான் கேஷ் ரிசர்வ் ரேஷியோ அப்படின்னு சொல்லுவாங்க, சிஆர்ஆர் சரிங்களா. இங்கே இருக்கு இல்லையா கேஷ் ரிசர்வ் ரேஷியோ. இது வந்து இந்த ரேஷியோவுக்கும் இந்த விகிதத்திற்கும் இந்த கமர்ஷியல் பேங்க்ஸ் இதெல்லாம் இருக்கு இல்லையா, அது எவ்வளோ லோன் கொடுக்குறாங்களோ அது ரெண்டுக்குமே அப்படியே ஆப்போசிட் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்லும்போது எதிர்மறை தொடர்பாக இருக்கும் சரிங்களா. வணிக வங்கிகள்கிட்ட வந்து கூடுதலான பணம் இருக்கக்கூடிய நிலையில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்க கடன் வந்து நிறைய கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பாங்க சரிங்களா. இப்போ எல்லாத்துக்கிட்டையும் காசு போயிடும், கம்மியான வட்டிக்கு அவங்க கொடுக்கலாம். இதில் என்ன பண்ணும், சென்ட்ரல் பேங்க் என்ன பண்ணும் அப்படின்னா அவங்களுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி நீங்கள் நம்மக்கிட்ட வச்சுருக்கக்கூடிய அந்த கேஷ் ரிசர்வ் ரேஷியோவை இன்க்ரீஸ் பண்ணும்போது, இப்போ ஒரு 500 கோடி வச்சுருந்தா போதும்னு சொல்லும்போது நீங்கள் கூடுதலாக இன்னும் கொஞ்சம் வைங்க, கொண்டு வந்து டெபாசிட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லுவோம் சரிங்களா. அப்போ என்ன பண்ணும், அவங்க கொடுக்கக்கூடிய அந்த வணிக வங்கிகள் லோன் தராங்கல்ல வெளியே, அந்த லோனுடைய அளவை கண்ட்ரோல் பண்ணும் சரிங்களா. ஸோ இதுதான் ஓகே. இந்த மாதிரி சில வேலைகளை செய்யும். பண அளிப்பு வந்து குறைவாக இருக்கும். எப்போ குறைவாக இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது பண வாட்டம் நடக்கும்போது பொருளாதாரம் வந்து நம்ம வந்து என்ன பண்ணணும், டெவலப் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக அதிக கடன் கொடுப்பாங்க சரியா. ஓகே சரி. அப்போ என்ன பண்ணும், மைய வங்கி இந்த ரேஷியோவை கம்மி பண்ணிடும். அதன் மூலமாக என்ன பண்ணும், வணிக வங்கிகள் வந்து கொஞ்சமாக வந்து ரிசர்வ் வச்சுக்கிட்டு மீதி அதிகமான இருக்கக்கூடிய தொகையை என்ன பண்ணோம் அப்படின்னா லோனாக கொடுத்துருவாங்க சரிங்களா. ஓகே. அப்போ ரொக்க இருப்பு விகிதம் வந்து அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அவங்க, அதாவது கேஷ் ரிசர்வ் ரேஷியோ வந்து அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ண முடியாது, அவங்க லோன் வந்து நிறையா கொடுக்க முடியாது. இது வந்து அதிகமாக இருந்தால் என்ன பண்ணும், கூடுதலாக நம்ம வந்து லோனை வந்து கொடுக்க முடியாது, கடனுடைய அளவு வந்து கம்மி பண்ணிவிடுவாங்க சரிங்களா. ஓகே. ரொக்க இருப்பு விகிதம் கம்மியாக இருந்துச்சுன்னா அதிகமாக வந்து கடன் உற்பத்தி இருக்கும். புரியுதுங்களா. கேஷ் ரிசர்வ் ரேஷியோ அப்படிங்கிறது இவங்க பேங்க்ஸ்லாம் என்ன பண்ணணும் அப்படின்னா, நிறைய பேங்க்ஸ் இருக்குது, அவங்க வந்து ஆர்பிஐ கிட்ட வச்சுருக்கக்கூடிய அமௌண்ட் எவ்வளோ அமௌண்ட் வந்து இருப்பாக வச்சுருக்கணும்னு சொல்லக்கூடியது சரிங்களா. ரைட். சரி, இன்றைக்கி நிறைய கொஷின்ஸ் பார்க்க முடியல, பட் டீட்டெயிலான எக்ஸ்ப்ளனேஷன் பார்த்துருப்போம். ஸோ அடுத்த வீடியோவில் இதனுடைய கண்டினியூஷன் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே. ஸோ தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி இன்னும் நிறைய கொஷின்ஸ் இருக்குது, டிஸ்கஸ் பண்ணுவோம் ஒன் பை ஒன். ஓகே, தேங்க்யூ.